நம்ம விஜய் கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பல பிரச்சனைகள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜயையும் மல்லியையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டு கடைசியில் வந்து இப்போ நம்ம வெண்பாவோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லி வேற வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டை விட்டே வந்து வெளியேறணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வந்து இப்போ அவங்க பாட்டுக்கு பொட்டி படிக்க தூக்கிட்டு பேகை தூக்கிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே விஜய்க்கு சரியான அதிர்ச்சி. அதுவும் விஜய் வந்து இப்போ தேடாத இடம் கிடையாது. மல்லியை வந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு வரணும், மல்லி எங்கே இருந்தாலும் சரி மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து இப்போ கண் கலங்கி வந்து நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது, என்ன ஏது அப்படின்றது ஒன்றுமே வந்து புரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல சில சம்பவங்கள் நடந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணியும் வந்து அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொன்னாலுமே கூட விஜய் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து கதறி எழுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம மல்லி வந்து அவங்க பாட்டுக்கு பொட்டி பொடிக்க தூக்கி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம அரவிந்த் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மல்லி மல்லி நில்லுங்க மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி குடுகுடுன்னு வந்து கிட்ட ஓட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம அரவிந்தை பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு சரியான அதிர்ச்சி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து நம்ம மல்லிக்கு வந்து விஷஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி விஜய் சார் வந்து உங்களுக்கு அந்த லாக்கெட் அதாவது அந்த செயின் வந்து கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில் அந்த நம்ம மல்லியை வந்து அந்த செயினை பற்றி வந்து கேட்கும்போது, நீங்கள் என்ன மல்லி இப்படி வந்து முட்டாள்தனமாக இருந்துட்டு இருக்கீங்க, விஜய் சார் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட அதை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னையிலிருந்து புதுசாக இந்த வாழ்க்கையை வந்து தொடங்கணும், உங்கள் கூட வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆசையோடு தான் இது எல்லாத்தையுமே பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம மல்லி வந்து அதாவது மல்லிக்கிட்ட வந்து அரவிந்த் எல்லா உண்மைகளுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து பணக்காரராக இருந்தார். அந்த ஒரு நேரத்தில் வந்து மல்லிக்கு விஜயை பிடிக்குது அப்படின்னும் போது அப்போ வந்து அது வேற கணக்கு. ஆனால் இப்போ அதாவது அப்போல்லாம் வந்து கண்டுக்காம இப்போ வந்து ஒன்றுமே இல்லாத டைமில் அடைக்காலம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக மல்லிக்கிட்ட வந்து இப்படி சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட இப்படி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே வந்து விஜய் சார் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இன்னைக்கு வந்து நீ அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க, அதாவது விஜய் சார் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும், உங்களோட மனசு என்னன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும், விஜய் சாரோட மனசு என்னங்கிறதும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வந்து நம்ம மல்லிக்கு சரியான அழுகை. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜயும் நம்ம வெண்பாவும் வந்து பிரிஞ்சிடக்கூடாது, அவங்க எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே அரவிந்த் இருந்துட்டு மல்லி முதல்ல வந்து நீங்கள் விஜய் சாரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போது மல்லியும் மறுபடியும் போயிட்டு வந்து ஒரு கோவிலில் வந்து உட்காந்துக்க ஆரம்பிச்சுறாங்க. அங்கே தான் நம்ம விஜயும் வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அதாவது விஜயும் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க மல்லியை. ஆனால் இந்த இடத்துல மல்லி எங்கேயுமே இல்லை. உண்மையிலேயே மல்லி பண்ணுறது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம விஜய்க்கு டைம் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம மல்லி மேலே அது நம்ம விஜய் மேலே வந்து அவங்க மாமனார் பழைய மாமனார் வந்து இப்போ வந்து கேஸ் வந்து போட்டிருக்காரு இல்லையா, அந்த கேஸ் வந்து வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதாவது புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கணும். ரெண்டு பேரோட மனசுக்குள்ளேயும் அது இருக்குது. அது மனசுக்குள்ளே மட்டும் இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதிரேசன் ஒரு பக்கம் பயங்கரமான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியாச்சும் நம்ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது வெண்பாவும் விஜயும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க சொன்னதை வச்சு வந்து இப்போது இந்த ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் வந்து மல்லியை பார்த்துட்டு மல்லி இன்னையோட வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி
வந்து சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் சொன்ன ஒவ்வொரு விஷயமே நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அரவிந்த் இருந்துட்டு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா விஜய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு மேலேயும் விஜய் கூட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக பேசுகிறதா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்து வெறுக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா